மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும். படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். I would like to mention here with pride, காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும், யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர்? ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மெரினா தூரத்தில் இருக்கிறது, ஆனால் இங்கே ராமச்சந்திரா ஹாலில் ஒரு சுனாமியை கொடுத்திருக்கிறார் பொதுச் செயலாளருக்கு நன்றி. 196 நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களின் இல்லங்களில், அவர்களின் உள்ளங்களில், நமது அன்பர்தம் நெஞ்சில், தொலைக்காட்சிகளில், தேசிய தொலைக்காட்சிகளில், ஏன் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிற எதிரிகள் கூட நேரலையில் இந்த நொடிக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டார்கெட் இலக்கு வைத்து, ஒரு இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாந்து, ஒரு இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாந்து, ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடு, ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடு. உலகத்திலேயே இலக்கு வைத்து சாராயம் விற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இதை திருத்த, இந்த அரசியல் அழுக்குகளை வெளுக்க, எங்க அண்ணா சொன்னதை போல அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல், அதாவது முதல்வர் 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 விஜய் இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் உரையாற்ற இதோ வருகிறார் தலைவர். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம், வணக்கம், வணக்கம். கதறல் சத்தம்லாம் எப்படி இருக்கு? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க, நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க.
மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள். ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. ரைட். ஓகே, ரைட், புரிஞ்சிச்சு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்களை மாத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும்
தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். இல்ல இல்ல, சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும், பேரை சொல்லணும்? எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லையும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம். நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி, அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம். ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான். நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி, இயற்கை வளங்கள் நிறைந்த மண். இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது.
எங்க மண்ணை மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க. அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம். தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை, கடமை, கொள்கை எல்லாமே. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamaraj's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Ammal's fighting for water resources were the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026இல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான், காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.